வந்து ஒரு 2 ஷர்ட் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். பாருங்க. I know more than that, okay? அண்ட் விஜி சிஸ்டர் ஹாப்பி பர்த்டே. ஆக்சுவலி வந்து எனக்கு இந்த வீடியோ போடுற மூடே இல்லை இன்னைக்கு. ஒரு பர்சனல் ஒர்க்கான வெளியில் போயிட்டுருந்தேன். அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் உங்களுடைய கமெண்ட்டை பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து சரி ஓகே விஷ் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு வீடியோவே போட்டுடலாமே அப்படின்ட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் ஹாப்பி பர்த்டே, ஸ்டே சேஃப், ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி சிஸ்டர், அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஓகே, அண்ட் இதே மாதிரி இந்த சேனல் எவ்வளோ நாளைக்கு இருக்கோ அத்தனை நாள் வரை நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்ட்டு நானும் ஆசைப்பட்றேன். அண்ட் நீங்களும் ரொம்பவே ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக உங்கள் ஃபேமிலியோட ஒரு லைஃப்பை லீட் பண்ணணுன்ட்டு நானும் ஆசைப்பட்றேன். ஓகே, அண்ட் திஸ் 1 ஷாட் ஆர் 2 ஷாட் இட்ஸ் ஒன்லி ஃபார் யூ. ஓகே, அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஸ்டார்டிங்கில் இப்போ டே தான் அவருடைய வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டுருக்காரு. கேட்டெல்லாம் லாக் பண்ணிட்டு அப்படியே வந்து லைக் மார்னிங்லேயே காலேஜ் தான் போயிட்டுருக்காரு. லைக் இப்போ நம்ம டே வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் டே தான் படிச்சிட்ருக்காரு. பிள்ளைக்கு எல்லாம் வெளி உலகம் அப்படின்னாக்கா அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அது பாட்டுக்கு அது இத்தனை நாள் ஸ்கூலுக்கு போகும். ஸ்கூலில் இருந்து அவங்க அப்பா இல்லை அவங்க அம்மா பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸ்பெஷல் கிளாஸ் போகும், அவ்வளோதான். ஸ்கூலு, வீடு, ஸ்பெஷல் கிளாஸ் இந்த மாதிரி தான் இந்த பிள்ளை வந்து காலத்தை ஓட்டிகிட்ருக்கோம். இப்போ காலேஜ் போனதும் வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிருக்கும்ல, அவ்வளோதான். கையிலே பிடிக்க முடியல நம்ம டேவெல்லாம். அப்படியே ஒரே ஜாலி தான், ஒரே சாங்கு தான், ஒரே வைப்பு தான். இந்த மாதிரி பிள்ளைக்கு வந்து லைக் அடைச்சி வச்சுருந்ததை அணைய திறந்து விட்டாட்டும் அம்மட்டு மகிழ்ச்சி நம்ம ஆளுக்கெல்லாம். அண்ட் இப்படியே ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு வந்து ரோட்டில் போக அண்ட் சென்டரில் வந்து நம்மால் ஜாயின் பண்ணிக்கிட்டார் நம்ம ஜிமின்னு. ஹாய் வெள்ளை அப்படின்ற மாதிரி ஜாயின் பண்ணிக்க ஜிமினா அப்படின்ட்டு ரெண்டும் கையை கோத்துக்குன்னு அதே வைப்பு தான் நம்ம ஜிமினும். ஆடிக்கணும் பாடிக்கணும் ஒரே ஆட்டம் தான். ரோட்லலாம் இந்த ஆட்டம் அந்த ஆட்டம் ஆடிக்கணும். இந்த குடிக்காரன் கூட நேரம் நடக்கும் போல். பட் நம்ம ஆளுங்க வந்து அதை விட மோசமாக இந்த ஆட்டம் ஒரு கால் போதும் அந்த ஆட்டம் ஒரு கால் போதுன்னுட்டு ஆக்சுவலி பார்த்தா அந்த போதையில் இருக்கிறவங்க நடக்குவாங்களே அந்த மாதிரி தான் ஒரு அம்மட்டு வைப்பு அம்மட்டு டான்ஸ் தான் நம்ம 2 பேருக்கும். அண்ட் இதே மாதிரி தான் அதுங்க காலேஜுக்கு போகுதுங்க. காலேஜில் ரேகிங் அப்படி இப்படிங்குதுங்க. காலேஜில் ரேகிங் அப்படி இப்படின்னாக்க நம்ம டேக்கு நம்ம ஜிம்முனுங்கெல்லாம் அம்மட்டு தான் அள்ளு விட்டுரும். என்ன தான் பிள்ளைங்க அம்மட்டு வைப்பாக இருந்தாலும் காலேஜுக்கு போனாக்கா சீனியர்னால் அடங்கி தானே ஆகணும். அப்படியே போனே ஆட்டம் ஓகே சார், ஓகே ஓகே சீனியர், ஓகே சீனியர் அப்படின்ட்டு அதுங்க ரெண்டும் அம்மட்டு க்யூட்டா. லைக் பார்த்தாவே ரேக்கிங்கே பண்ண முடியாது. லைக் ஐயோ இது பால் வடிகிற பிள்ளைங்க எதுக்கு நம்ம ரேகிங் பண்ணிட்டு அப்படின்ட்டு வாலண்டியராக நம்ம சீனியர்ஸே வந்து விட்டுறணும். அந்தளவுக்கு மூஞ்ச பாவமாக வச்சுக்கோங்க. அண்ட் அப்படி தான் வச்சு இதே மாதிரி அந்த சீனியர்ஸ் எல்லாம் மூஞ்ச பாவமாக வச்சு ஏமாற்றிட்டு அப்படி கிளாஸுக்கும் ஓடி போயிருங்க. அண்ட் கிளாஸுக்கு போனதுமே மறுபடியும் அதே வைப்பு ஆரம்பிச்சிடும். ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது கிளாஸ் டைமில் லைக் பேப்பரெல்லாம் அந்த ஸ்நாக்ஸ் சிப்ஸ் பேக்கெட்டெல்லாம் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது ஸ்டாஃப் வரதுக்கு முன்னாடியே. ஸ்டாஃப் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணாக்க பேப்பர் பரப்புறன்னு சவுண்டு கேட்டுரும்ல ஓப்பன் பண்ணுறது. அதனால ஸ்டாஃப் வர்றதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்டாஃப் வந்த பின்னாடி ஒரு சிப்ஸாக எடுத்து வாயில் போட்டு கொறிக்கிறது. அவங்க டீச் பண்ணுவாங்கள்ல அந்த டைமில். அண்ட் லஞ்ச் பாக்ஸில் ஓப்பன் பண்ண ஸ்மெல் வந்துடும்ல, அதனால் ஸ்நாக்ஸ் பேக்கெட்டாக்க சார் பிரேக் டைமில் சாப்பிடுங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சமாளிச்சுடுங்க. அதனாலேயே வந்து லைக் இந்த மாதிரி ரொம்ப ஆட்டம் போட்டுக்கின்னு லாஸ்ட் பெஞ்சில் வேறு உக்காந்துக்கின்னு அம்மட்ட ஆட்டம் தான். என்ன தான் வந்து ஸ்டாஃபு ஜிமின்னு உன் நைட்டுக்கு நீ ஃபஸ்ட்டு பெஞ்சில் தான்ப்பா உக்காரணும் அப்படின்னா கூட நோ 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 நான் பார்த்த விட்டு பக்கம் நகரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம கையை பிடிச்சிக்கின்னு அதுவும் போயிட்டு லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துட்ருக்கோம். நாட்கள் இப்படியே நகருது. கிட்டத்தட்ட வந்து அதுக்கு அப்புறம் ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் இப்போ தங்கியிருக்கார் இல்லையா ஒரு ஸ்ட்ரீட்டு. அந்த ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு பர்சன் புதுசாக வந்து லைக் அங்கேருந்து குடி வராங்க ஒரு ரூமுக்கு. லைக் ரூம் அப்படின்னாக்கா டேக்கு ஆப்போசிட்டு ஒரு வீடு இருக்கும்ல, அந்த வீட்டில் மேல் போர்ஷனுக்கு தான் வந்து ஒரு பர்சன் குடி வராங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேக்கி தான் அந்த அந்த வீட்டுக்கு புதுசாக தங்க வந்திருக்காரு. அண்ட் இப்போ நம்ம டேக்கு அதில் எதுவும் தெரியாது. அவர் பாட்டுக்கு அவர் வந்து காலேஜுக்கு வீடு அந்த மாதிரி தானே இருக்கார். அண்ட் சர்டன் டைமில் லைக் நேற்று அவங்க வந்து டே டைமில் அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அண்ட் நம்ம வந்து ஈவினிங் தான் வந்திருப்பார். அந்த நம்ம செக்கே வந்து டே டைமில் வந்திருப்பாங்க அந்த வீட்டுக்கு. இப்போ ஈவினிங் நம்ம வீட்டு விட்டு வெளியெல்லாம் போக மாட்டார். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வர்றாரு வீட்டுக்கு வெளியே. லைக் காலேஜுக்கு போக தான் ரெடி ஆகிட்டு வர்றாரு. நம்ம ரெடி ஆகிட்டு வரவும் அந்த பக்கம் இருக்கார் இல்லையா அந்த பர்சன் நம்ம ஜெய்க்கேவும் அதே டைமில் வந்து அவருமே கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வர்றாரு. 2 பேருக்குமே ஆப்போசிட் வீட்டு தானே. இந்த பக்கம் வந்து நம்ம ஜெய்க்கேவை பார்த்ததுமே நம்ம எல்லாம் ஃபஸ்ட்டு சைட்டுலேயே ஃபஸ்ட்டு லுக்கிலே வந்து வந்துட்டார்.
நம்ம டேக்கு ஃபஸ்ட்டு டைம் நம்ம செக்கை பார்த்ததுமே ஒரே பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸு, ஒரே வந்து ஒரு லைக் கோஸ் பம்ப்ஸு, இந்த மாதிரி மனசு வந்து எங்கெங்கே பறக்குது, அலைப்பாயுது, கண்கள் அலைமோதுது, இந்த மாதிரியெல்லாம் வந்து பற்பல விஷயங்கள் உள்ளுக்குள்ளே நடக்க. பட் கண்கள் என்னவோ நம்ம செக்கிவை தான் பார்த்துக்கிட்டு கிடக்கு. அண்ட் செக்கிவை பார்த்ததுமே நம்ம டேக்கெல்லாம் செம்ம லவ் ஃபீல் தான். பட் இந்த பக்கம் நம்ம ஜெக்கிவை பார்த்தா, ஜெக்கிக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஜெக்கி ஃபஸ்ட்டு டேவை பார்க்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்து அவர் பாட்டுக்கு அவர் ஒரு பிளாக் கலரில் ஒரு பேகி பேண்ட் போட்டிருக்காரு நம்ம ஜேகே. அண்ட் பிளாக் கலரில் ஒரு ஃபிட்டாக ஒரு டிஷர்ட்டு, பேகி பேண்ட்டும் ஃபிட்டாக ஒரு பிளாக் டிஷர்ட்டு, லைக் நெக் டிஷர்ட் போடுவோம் இல்லையா, காலர் இல்லாமல், அந்த மாதிரி அந்த ரவுண்ட் நெக்கில் ஒரு டிஷர்ட் போடுவோம்ல, அந்த மாதிரி தான். கையில் ஆர்ம்ஸ் எல்லாம் அப்படியே தெரியுது நம்ம ஜெக்கேக்கு. அண்ட் ஒரு கையில் பார்த்தா அவ்வளோ டேட்டூஸ் அண்ட் பியர்சிங்கெல்லாம் பண்ணியிருக்காருல, அந்த லுக்கை பார்த்ததுமே லைக் ஒரு கேங்ஸ்டர் லுக் மாதிரி இருக்குது. இப்போது இந்த ஹேர் ஸ்டைல், பிளாக் ஹேரு, சில்கி ஹேரு, அதுவும் கொஞ்சம் ஷோல்டர் வரையும் இருக்குது நம்ம ஜேகேக்கு. அண்ட் இப்போது கையில் ஒரு 4-5 ரிங்கு, கழுத்தில் வந்து ஒரு 2-3 செயின், அண்ட் பேக் வேறு சைடு பேக் மாட்டியிருக்காரு நம்ம ஜேகே. அண்ட் இப்போது அந்த லுக்கு மொத்தமும் இப்போது நம்ம ஜெக்கியோடைய லைக் லுக்கு, அவுட்ஃபிட்டு அண்ட் அவருடைய ஸ்டைலு, இது எல்லாமே பார்த்ததுமே நம்ம டேக்கு ஃபஸ்ட்டு சைட் லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் பட்டர்ஃப்ளை ஃபீலிங் தான். கண்ணு வந்து அவரை விட்டு பக்கம் நவரவே மாட்டேங்குது. அங்கேயே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு போகிற நம்ம ஜெக்கிவையே பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜெக்கே பக்கத்தில் யாரோ வர்றாங்களே அப்படின்ட்டு கூட அந்த மாதிரி ஒரு லைக் ஒரு யாராக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு தாட்டில் திரும்பி பார்ப்போம்ல, அந்த மாதிரி கூட நம்ம ஜெக்கி திரும்பி பார்க்கல. அவர் பாட்டுக்கு அவர் போகிறாரு. பாடியெல்லாம் செம்ம ஜிம் பாடி தான். அண்ட் போகிற நம்ம ஜெக்கிவே நம்ம டே வந்து ஸ்டாச் பண்ணி நின்று பார்த்துக்கிட்டு கிடக்க. அண்ட் இப்போது நம்ம டேக்கு ஒரு 2 வீடு தள்ளி தான் நம்ம ஜிம்மன் வீடு. இப்போது ஜிம்முன்னு எங்கடா இன்னும் ஆளை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்து நின்று பார்த்தா நம்ம டே நின்ற இடத்துல நின்று போஸ்ட்லி அப்படியே ஜெக்கிவை தான் பார்த்துட்ருக்காரு. இவன் என்னாத்தி இப்படி பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்ட, டே வெளில அப்படிங்கிற மாதிரி கத்த. அப்படின்ட்டு நம்ம டே திரும்பி பார்க்க, என்ன ஜிம்முன்னா, அடிக்கிற மக்கள் அங்கே என்னத்தை பார்க்குறா, வாடா இப்படி வா 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 சீக்கிரம் வட்டே டைம் ஆயிடுச்சு வாடா பையா அப்படிங்கிற மாதிரி கத்த. இதோ வர்ற அப்படின்ட்டு நம்ம டேவுமே அப்படியே போகிறாரு. அப்படிங்க எங்கே பார்த்துருந்த, என்னத்தை பார்த்துருந்த, அங்கே என்னத்தை பார்க்குற, அவனை என்ன பார்க்குற அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் நம்ம ஜிம்மினும் அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா நல்லா தான் இருக்குது ஆள். நல்லா தான்ங்கிறான். நம்மளையோட ஹைட்டாக்குறான், நம்மளுக்கு செட் ஆகாது, நடுவா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லு. நம்மளுக்கு செட் ஆகாதா, என்ன சொல்கிற ஜிம்மன், உனக்கு செட் ஆகுதுன்னு சொல்லு, எனக்கெல்லாம் செட் ஆகும். என்னது உனக்கு செட் ஆகுமா? ஆமாம், நான்லாம் ஃபிக்ஸே பண்ணிட்டேன் தெரியுமா. என்ன ஃபிக்ஸ் பண்ண? என்னுடைய ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படிங்க மூஞ்சியை பாரு, மூஞ்சி மகரியா, அதால் செட் ஆகாது வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு எடுத்ததுமே அப்பசக்கணுமா நம்ம ஜிம்முன்னு செட் ஆகாதுன்னு வாய்க்கு 100 தட்டி சொல்ல. நம்ம டேக்கெல்லாம் காண்டாயிடுச்சு. எங்கள் பார் ஜிம்மினா, நல்லா அவரை தான் வந்து லவ் பண்ண போகிறேன்னு, அவரை தான் வந்து கல்யாணமும் பண்ணிக்க போகிறேன், நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்து. என்ன அது 5 நிமிஷத்துக்கு முன்னாடிங்க? ஆமாம், நான் 5 நிமிஷத்துலேருந்து அவரை நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். தேவையில்லாமல் வந்து என் லவ்வில் குறுக்க வராத. என் லவ்வில் வந்து யார் குறுக்க வந்தாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் இந்த டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம டே வந்து கானில் பேச பாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மினுக்கு. அண்ட் இப்போது நம்ம ஜெயிக்க போகிறாரு இல்லையா, அவர் வந்து இப்போது இதுங்க 2ம் கான்வர்சேட் பண்ணிகிட்டு இருந்ததில் நம்ம ஜெயிக்க போயிட்டு எந்த சந்தில் போயிட்டு மறைஞ்சாரு அப்படின்ட்டு தெரியல. பஸ் ஸ்டாண்டில் இப்போ தான் இருப்பார் அப்படின்ட்டு 2 பேரும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பார்த்தா பஸ் ஸ்டாண்ட்லேயும் இல்லை நம்ம ஜெயிக்க. உன்னால தான் ஜிம்மி நான் ஃபஸ்ட்டு டேவாக ஒரு மிஸ் பண்ணிட்டேன் தெரியுமா, சை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு. ஆமாம், அவர் அந்த வீட்டிலேருந்து வந்தார், எவராக இருக்கும், நான் இதுவரையும் அந்த வீட்டில் அவரை பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம டே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சரி வீட்டில் போயிட்டு அம்மாவை கிட்ட தெரிஞ்சு போதுன்னிட்டு அன்றைக்கி டே அதே மாதிரி காலேஜுக்கு போகிறாங்க. ராகிங்கு அது இதுன்னு எல்லாம் முடிச்சுட்டு கிளாஸுக்கு போயிட்டு அதே மாதிரி சிப்ஸை தின்னுக்கிட்டு. பட் என்ன தான் வந்து லைக் ஆல் ப்ரெசண்ட்டாக இங்கே இருந்தாலும் பட் மைண்ட் ஆப்சண்ட்டாக வந்து ஜெக்கே கிட்ட தான் இருக்குது நம்ம டேக்கு. யாராக இருக்கும் அது ஐயோ வீட்டுக்கு எதிரிலேருந்து வந்தாங்களே, ஒரு வேளை அந்த வீட்டுக்கு ஓனராக இருக்குமோ, இல்லை புதுசாக குடி வந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அம்மாவுக்கிட்ட தெரிஞ்சு போகுது. ஆனாலும் என் மூளைக்குள்ளே அத்தனை யோசனை போகுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஆளுக்கெல்லாம் ஒரே புலம்பல் தான். இது பார்க்குற நம்ம சிம்மினுக்கெல்லாம் ஒரே வயிற்று எரிச்சல், இன்னும் ஒரே மண்டை குடைச்சல், என்னடா இவன் இப்படி பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு. அண்ட் அதே மாதிரி அன்றைக்கி ஈவினிங் ஆகுது. இப்போது நம்ம டேக்கு தெரிஞ்சிச்சுல ஆப்போசிட் வீடு தான்ட்டு இப்போ வரும்போதெல்லாம் அந்த வீட்டையே பார்த்துக்கிட்டு வர, வீடெல்லாம் க்ளோஸில் இருக்குது.
அண்ட் இப்போது வீட்டுக்குள்ளே அவருடைய வீட்டுக்குள்ளே வந்ததுமே மா மா அப்படின்ட்டு கேட்லேருந்து நம்ம ஆளு ஏலம் போட்டுக்கிட்டு வர்ற டேமா அப்படின்ட்டு அவங்களும் வந்து அப்படியே வந்துட்டியப்பா வா 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 அப்படின்ட்டு அவங்களும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஜூஸு அது இதுன்னு கொடுக்குறாங்க. அதெல்லாம் எடுத்து வாங்கி வச்சுட்டு மா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா சொல்லுப்பா என்ன மா எதிர் வீட்டில் யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்களே புதுசாக யாரும்மா அது அப்படிங்கிற மாதிரி கேட்க ஓ அதுவாப்பா அது ஒரு ஆண்டி ஒருத்தர் வந்திருக்காங்க அவங்களுடைய பையனும் சேர்ந்து வந்திருக்காங்க புதுசாக குடி வந்திருக்காங்கப்பா எதிர் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓ எதிர் வீட்டிலன்னா மேல் போர்ஷன்ப்பா மேல் போர்ஷன் காலையில் தானே இருந்தது கீழே ஓனர் ஆண்டி இருக்காங்கல்ல மேலே வந்து அந்த ஆண்டி புதுசாக வந்திருக்காங்க அவங்க கூட அவங்க பையனும் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியா ஓ புதுசாக குடி வந்திருக்காங்களா சரி சரி என்னம்மா அவங்க பேர் அப்படின்னு மாதிரி சொல்ல பேர் தெரிலப்பா அந்த ஆண்டி கூட இன்றைக்கி தான் பேசினேன் நான் அவங்க பையன் பேர் கேட்க நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓ அப்படியா சரிம்மா சரிம்மா அப்படின்ட்டு நம்ம டேவுமே சரிம்மா நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்ட்டு அந்த ஜூஸை கையோட தூக்கினி ஓடி போயிட்டாரு. அண்ட் இப்போது பேக்கெல்லாம் தூக்கின்னு வந்து அவர் பெட்டில் விசிறிட்டு அப்படியே அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு வந்தார்ல அதை அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு போயிட்டு பால்கனியில் நின்றுக்கிட்டு இப்போ ஜெக்கியோடைய வீட்டை தான் பார்த்துட்ருக்காரு. ஜெக்கே ஒரு ரூம் இருக்கு இல்லையா வீடு அது வந்து டேவுடைய பால்கனிலேருந்து பார்த்தா நல்லாவே தெரியும். ஆக்சுவலி வந்து இந்த வீடு டேவுடைய தான் சொந்த வீடு தான். இந்த பக்கம் நம்ம ஜெக்கே வாடகைக்கு வந்திருக்காரு அந்த வீட்டுக்கு. கீழே வந்து அந்த ஓனர் ஆண்டி இருப்பாங்க, மேலே நம்ம ஜெக்கே தங்கியிருக்காரு. ஜெக்கே அவருடைய அம்மா. அண்ட் இப்போது நம்ம டே வந்து வந்தார்ல அது ஜூஸ் அப்படியே கையில் வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம ஜெக்கியோடைய வீட்டை தான் பார்த்துக்கிட்டு அப்படியே சிப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம ஜெக்கேவும் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வர்றாரு. அண்ட் இப்போ அந்த தெரு முனையில் நம்ம ஜெக்கே டேர்ன் பண்ணுறாரு. அந்த டைம்லேயே நம்ம டே வந்து மேலே இருந்து பார்த்துட்டாரு. லைக் எதாச்சியாக தான் பார்த்துருப்பாரு. பட் ஜெக்கே வர்றாருன்றதுமே அவ்வளோதான் நம்ம டேக்கெல்லாம் பயங்கர ஹாப்பி. பார்த்துல என் ஆள் வந்துட்டாரு அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்தும் பார்க்காத மாதிரி கண்டு காணாத மாதிரி ஒரு ஸ்டைலு ஒரு மிதப்பு அதே மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம ஜெக்கி கிட்ட வர வர நம்ம ஹார்ட் பீட் தான் நம்ம டேக்கு ரைஸ் ஆகுது. அவரால் வந்து பார்க்கவும் முடியல பார்க்காம இருக்கவும் முடியல அந்த மாதிரி நம்ம டேக்கு ஆகிட்டுருக்கு. பட் நம்ம ஜேகே ஒரு நிமிஷம் கூட அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு அவர் வந்தார், கேட் ஓப்பன் பண்ணார், உள்ளே போயிட்டார். அண்ட் மேலே போனார். அண்ட் உள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டாரு. இதை பார்த்ததுமே நம்ம டேக்கு செம்மையாக கவுண்டாயிடுச்சு. இங்கே ஒருத்தன் குட்டுக்கலாட்டம் நின்றுக்கிட்டு இருக்கேன், என்ன அவன் திரும்ப கூட பார்க்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவருக்கு காண்டாயிடுச்சு. இன்னொரு 10 நிமிஷம் வெளியே வருவாரா அப்படின்ட்டு அங்கேயே நின்றுட்டுருக்க. பட் நம்ம ஜேகே வரவே இல்லை. அண்ட் டேக்கி காண்டாயிட்டு உள்ளே போயிட்டார். அண்ட் போயிட்டு ஹோம் ஒர்க்கு இருக்கும்ல காலேஜில் கொடுப்பாங்களே அது அசைன்மெண்ட்டு அது இதுன்னு எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. பட் இந்த பால்கனி டோர் இருக்கும் இல்லையா விண்டோரு அது எல்லாத்தையும் ஓப்பனில் தான் இருக்குது. நம்ம ஜெக்கியோடைய வீட்டில் லைட்டெல்லாம் எரியுது. பட் நம்ம ஜெக்கி அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியவே வரல. அவர் பாட்டுக்கு அவருடைய ரூமில் தான் இருக்கார். ஒரு சவுண்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த கர்டன்ஸ் கூட நம்ம ஜெக்கி ஓப்பன் பண்ணல. அவர் பாட்டுக்கு அவருடைய வீட்டில் இருக்கார். இந்த பக்கம் நம்ம டேக்கு அதுதான் இன்னும் காண்டாகுது. என்ன அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சும் வெளியே வரலாம்ல, இன்னும் வீட்டுக்குள்ளேயே என்ன முட்டியை விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நினச்சிக்கிட்டு இந்த பக்கம் நம்ம டே வந்து காண்டில் இருக்கார். அண்ட் அன்றைக்கி நைட் அப்படியே போகுது. நம்ம டேக்கு பிள்ளைக்கு தூக்கமே வரல. என்ன பண்ணுவார் நீட்டு அப்படியே தூங்கும்போது கூட ஜன்னலும் ஓப்பனில் தான் இருக்குது. வெளியே எது வருவாரோ மிட் நைட்டில் அப்படிங்கிற மாதிரி. பட் நம்ம செக்கே வரவே இல்லை. அண்ட் மார்னிங் ஆகுது. நம்ம டேக்கு நைட் ஃபுல்லாக தூக்கம் வரல, தூக்கமே வரல. ஃபஸ்ட்டு கண்ணை மூடி பாட்டுக்கு அதை கஷ்டப்பட்டு தூக்கியிருக்கோம். அண்ட் மார்னிங்கு காலையிலே 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வெளியே பார்த்தா நம்ம ஜெக்க வரவே இல்லை லூஸு அப்படிங்கிற மாதிரி லவ்வே பண்ணேன். லைக் ப்ரப்போஸே பண்ணல, அதுக்குள்ளே திட்டவும் ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் அவ்வளோ நேரத்துக்கெல்லாம் எழுந்து அவருடைய காலேஜுக்கு திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அசைன்மெண்ட் எல்லாமே பெயிண்டிங்கெல்லாம் வச்சுருந்துருப்பார் கொஞ்சம் நைட்டு அதெல்லாமே முடிச்சுட்டு அண்ட் காலேஜுக்கு ரெடியாகவும் ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு காலேஜ் டைமிங் வந்து 9:30. இப்போ நம்ம டே வந்து 9 o'clock தான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கே போவார். அண்ட் இப்போ பார்த்தா நம்ம ஆள் ஃபுல்லாக வந்து 8 மணிக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. 8 மணிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு நம்ம ஜேகே வெளியே எப்போ வெளியே வருவார் அப்படின்ட்டு ஏன்னா மேலே வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்தால் தெரியும்ல நம்ம டேக்கு. அதனாலே மேலேயே ரெடி ஆகிட்டு உட்காந்துட்ருக்காரு, எப்போ வருவார்னுட்டு. அண்ட் இப்போ தான் பார்த்தா கிட்டத்தட்ட 9 o'clock ஒரு 10 minutes இருக்குது. 8:50 அந்த டைமுக்கு தான் நம்ம ஜேகே அதே மாதிரி டிப் டாப்பாக ரெடி ஆகிட்டு
அதே மாதிரி ஒரு பிளாக் கலர் பேண்ட்டு, பிளாக் கலரு இப்போ வந்து பேகி ஸ்டைலில் தான் போட்டிருக்காரு. டீஷர்ட்டுமே பெருசா. அண்ட் சைட் பேக் மாட்டிகிட்ருக்காரு. பார்க்கவே செம்ம ஹாட்டாக இருக்காரு நம்ம ஆளு. அண்ட் அப்படியே அவர் இறங்கி வர, ஆஹா வந்துட்டார் இன்னைக்கு விட செம்மையாக இருக்காரு, இன்றைக்கும் அதே பிளாக் ஆனிட்டு நம்ம ஜேகேவை பார்த்ததுமே நம்மட்டே வாய்ப்புற ஒரே பல்லு. அண்ட் இப்போது அவருமே அவருடைய காலேஜ் பேக்கில் தூக்கிட்டு அப்படியே கடற்கரை கீழே ஓடி வந்து ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட்டில் முடிச்சிட்டாரு. இறங்கியிருக்காது பிள்ளைக்கு. ஏன்னா காதல் மயக்கம்ப்பா, காதலில் வந்து பசி கூட எடுத்துருக்காது. 4 வாய் எடுத்து வாயில் போட்டுக்கின்னு அதுக்கப்புறம் தான் நம்ம செக்கைக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பாரு. அண்ட் இப்போ செக்கை கீழே வராருனதுமே பேக்கை தூக்கிட்டு கடற்கடன்னு பிள்ளை ஓடி வருது. மெதுவாச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பார்த்துக்கிறேம்மா நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஜேகே வெளியே அந்த கேட் ஓப்பன் பண்ணதுமே லைக் அந்த பக்கம் நம்ம ஜேகே கேட் ஓப்பன் பண்ண, இந்த பக்கம் நம்ம டேவுமே அப்படியே கேட் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா கேஷுவல் என்ட்ரியா பார்த்துட்டு நம்ம டே வந்து லைக் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே பார்க்குற மாதிரி அப்படின்ற மாதிரி வாய் திறந்துட்டு பார்த்துட்டு அப்படியே கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ தான் வந்து நம்ம ஜெக்கேவுமே பார்க்குறாரு. ஏன்னா அந்த பக்கம் கேட் ஓப்பன் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்டதும் நம்ம ஜெக்கேவுமே அப்படியே திரும்பி யார் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பாரு. அண்ட் டேவை பார்த்துட்டு அவர் எல்லாம் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. அவர் பாட்டுக்கு அவர் நம்ம டேவை பார்த்துட்டு அவர் வந்து நடக்க ஒரு 2 ஸ்டெப் வச்சுருப்பாரு. இந்த பக்கம் நம்ம டேவா என்ன பார்த்துட்டு ஒரு ஹாய் கூட சொல்லாமல் போகிறோம் அப்படின்ற மாதிரி கடக்குன்னு வந்து டபக்குன்னு வந்து நம்ம டே வந்து இந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஹாய் அப்படின்னா அப்படின்ட்டு நம்ம செக்கே திரும்பி பார்க்குறாரு. ஹாய் உங்களை தான். ஹாய். ஹாய். புதுசாக வந்திருக்கீங்களா நீங்கள் இது மேல் போர்ஷனுக்கு அப்படின்ட்டு நம்ம டே கேட்கா. ஆமாம். ஓகே. நானும் இங்கே தான் இருக்கேன். இது எங்கள் வீடு தான். ஓகே. உங்கள் பேர் என்ன? அது எதுக்கு? சும்மா தெரிஞ்சுக்கலான்ட்டு தான். உங்கள் பேர் என்ன? சும்மா நம்ம 2 பேரும் எதிர் வீட்டில் இருக்கோம். பேரை தெரிஞ்சுக்கினா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி டாக். ஜேகே. ஜேகே நைஸ் நேம் உங்களை மாதிரி அந்த பேரும் ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ அப்படின்ட்டு நம்ம ஜேகே அவ்வளோதான், மறுபடியும் எதுவும் பேசலை. அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டார். இந்த பக்கம் அதுக்கு மேலே வந்து பேசணும்னு நம்ம டேக்கு தோணுது. பட் ஜேகே எதுவாக கேட்டாலும் 1 வேர்டில் பதில் சொல்ல அவருக்கு புஷ்ஷுன்னு இப்போ சென்னை எப்படி பேசுகிறான்னுட்டு இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் அதெல்லாத்தையும் கேட்டுக்கு முன்னாடி நின்று பார்த்துட்டு தான் இருக்கார். ஏன்னா அவருமே சீக்கிரம் வந்திருப்பார். இன்னைக்கிட்டே என்ன வேஷம் போட போகிறோன்னு. அதே மாதிரி நம்ம டே வந்து வித்தியாசமாக நடந்துக்க, மரம் கழண்டுருச்சு உனக்கு, கண்டிப்பாக மரம் கழட்டுருச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம ஜமீனும் வெளில போதும் அங்கே பேச்சுவார்த்தை வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேருமே காலேஜுக்கு போகிறாங்க. அண்ட் அதே மாதிரி வீட்டுக்கு வராங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் இதே மாதிரி நம்ம சேக்கி கேட் ஓப்பன் பண்ணும்போது தான் நம்ம டே என்ட்ரியை கொடுப்பாரு. ஹாய் அப்படிங்கிற மாதிரி அடுத்த நாள் ஹாய் சொல்ல. ஹாய். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? பிரேக்ஃபாஸ்ட். எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிடுவாங்க. என்ன சாப்பிட்றேன்னு சொன்னால் தான் என்னவா அப்படிங்கிற மாதிரி டே மனசில் நினச்சிக்கிட்டு எங்கே போகிறீங்க நீங்கள்? டெய்லி மார்னிங் எங்கே போகிறீங்க? ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை படிச்சிட்ருக்கீங்களா? அது எதுக்கு உனக்கு? சும்மா தெரிஞ்சுக்கலான்ட்டு தான் கேட்டேன். ஏன் நான் தெரிஞ்சுக்கூடாதா என்ன? அத்தை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? சும்மா தான் கேட்டேன். சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை, அது தெரிஞ்சுக்கணுன்ட்டு உனக்கு எந்த அவசியமும் இல்லை. ஓகே, உன் ஒர்க் என்னவோ மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிள்ளைக்கு புஷ்ஷு கொடுத்துட்டு நம்ம ஆள் போயிடுச்சு. நம்ம டேக்கா மனசே உடஞ்சி போச்சு. என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அப்படியே மூஞ்சி தொங்க போட்டே வரேன். தெரியும்டா, தெரியும் அவன் இப்படி தான் பேசுவான்னு. மூஞ்ச பாரு, மூஞ்சி மகரி முயல் மூஞ்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மின் 4 வாரத்துக்கு அரைச்சி கொட்டிக்கின்னு அப்படியே போக. அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது. அதே மாதிரி கேஷுவல் என்ட்ரின்ட்டு ஹாய் குட் மார்னிங் அப்படின்னா குட் மார்னிங் அப்படின்ட்டு நம்ம ஜேகே. அண்ட் இதே மாதிரி நீட்டு டெய்லி நம்ம டே வந்து நம்ம ஜேகேக்கு ஹாய் சொல்கிறது, டெய்லி 2 வார்த்தை பேசிக்கிறது, இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜேகே கிட்டேருந்து ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் கூட கிடையாது. லைக் ஹாய்ன்றாங்களா நம்ம டே, அதுக்கு ஒரு ஹாய். மற்றபடி வந்து நம்ம ஜேகேக்கு நம்ம டேவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. அவர் பாட்டுக்கு அவருடைய ஒர்க்கை தான் பார்த்துட்ருக்காரு. அண்ட் இதே மாதிரி இருக்க இப்போ பார்த்தா சாட்டர்டே டைமில் நம்ம டேக்கு வந்து லீவ் விட்டாங்க. நம்ம டேக்கு லீவ் விட்டதுமே அவள் தான் நம்ம ஆளுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராட்டுக்குது. லீவானிட்டு. ஏன்னா காலேஜ் இருக்கும்போது தானே கேஷுவல் என்ட்ரி கொடுக்க முடியும் நம்ம ஜேகே கிட்ட. இப்போ லீவுனாக்கா வீட்டுக்குள்ளே தானே இருக்கணும். அதுக்காகவே வந்து ஒரு மாதிரி இருக்கா.
லீவாக இருந்தால் என்ன, இப்போ அவர் எங்கேயும் போகிறார்ல அதை கண்டுபிடிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்மளும் வந்து ஊருக்கு முன்னே ரெடிட்டு உட்காந்துட்ருக்க. அண்ட் இப்போ நம்ம ஜேகே அதே மாதிரி வந்து கேட் ஓப்பன் பண்ண இப்போ டேவா கேஷுவல் என்ட்ரியில் மறுபடியும் கேட் ஓட ஹாய் குட் மார்னிங் அப்படிங்கிற மாதிரி சொல்ல குட் மார்னிங் எங்கே போகிறீங்க, இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். ஓகே அப்படின்ட்டு நம்ம டே மறு வார்த்தை எதுவும் பேசலை. இப்போ நம்ம ஜேகே போயிட்டு அந்த தெருமுனையில் வந்து வளைஞ்ச பின்னாடி தான் நம்ம டே வந்து புள்ள பைபிள் பின்னாடியே ஓடுது. ஓடி போயிட்டு அந்த கரண்ட் கம்பத்துக்கு பின்னாடி வந்து ஒழிச்சிக்க நம்ம ஜேகே வந்து திரும்பி பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு ஏதோ சென்ஸ் ஆகுது, யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி. பட் வேறு யாரும் இல்லை அப்படின்னதுமே மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. போகிறாரு நடந்துக்கிட்டே இருக்காரு. லைக் ஒரு 10 minutes வாக்கு லைக் 10 minutes வாக். அந்த 10 minutes வாக்குமே நம்ம டே வந்து என்ன பண்ணுறது, போயிட்டு இந்த கடைக்கு வெளியே பேனரெல்லாம் வச்சுருப்பாங்களா, அந்த போர்டெல்லாம் அதுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறது, கரண்ட்டு கம்பத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறது, காம்பவுண்ட் சவத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இப்படி தான் நம்ம ஜேகேவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிருந்துருக்கோம் நம்ம புள்ள. அண்ட் இப்போது ஃபைனலாக நம்ம ஜேகே ஒரு இடத்துக்குள்ளே போகிறாரு. அண்ட் இப்போது நம்ம டே வந்து அதை பார்த்ததுமே அப்படியே வந்து வாய் பொழந்துருச்சு புள்ள. அண்ட் இப்போ பார்த்தா அது எதுவும் இல்லை, ஜிம் தான். ஜிம்மில் ஒரு கோச்சாக தான் வந்து நம்ம இப்போ ஜேகே வேலை செஞ்சிட்ருக்காரு. அண்ட் உள்ளே போயிட்டு அந்த டிஷர்ட்லாம் மாற்றினதுமே என்னது ஜிம் கோச்சா, ஐ என் புருஷன் ஜிம் கோச், அதுக்கு தான் பாடி இவ்வளோ ஃபிட்டாக இருக்கா, வா செம்ம அந்த வெளியே அந்த ஜிம்முக்கு வெளியே வந்து எகிரி குச்சிட்ருக்கேன். சரி அவர் பாடி அவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாரு, நம்மள்த பார்த்தே எலும்பு தானே இருக்குது, எலும்பு தோல் அப்படின்ட்டு அப்படியே நம்ம பாடியை நம்ம டே வந்து அது பாடியை பார்க்க அது அப்படி தான் இருக்குது எலும்பு தோலா. கூடாது, நானும் அதே மாதிரி பாடி ஃபிட்டாக வச்சுக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பிள்ளைக்கு அழகியே வந்துருச்சு. ஐயோ என் புருஷன் ஃபிட்டாகிறானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆனந்தம் வர மனசுக்குள்ளே. அண்ட் இப்போது கண்டுபிடிச்சிட்டார்ல இடத்த, நம்ம டேக்கு இடத்த கண்டுபிடிச்சது வாவ் செம்மன்னிட்டு இப்போது வெளியவே நின்றுக்கிட்டு லைக் அது ஃபுல்லாக வந்து மிரரில் தான் இருக்குது எல்லாமே. இப்போது ஜேகே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே எக்ஸசைஸ் அதெல்லாமே வந்து எப்படி கோஷனுக்கும் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்க. அவங்கள லைக் பக்கத்தில் போகிறது, அவங்களுக்கு லைக் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது, நம்ம ஜேகே அவங்களுடைய கையெல்லாம் பிடிச்சி அந்த தம்பிள்ஸால் தூக்க வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணுறது, வெயிட் லிஃப்ட் பண்ண வைப்பாங்கள்ல, அதெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்க. இந்த பக்கம் நம்ம டேக்கு அதில் பார்க்க காண்டாவது, உங்கள் பொண்டாட்டி நான் இருக்கேன் இங்கே வெளியே கேட்டுக்கு வெளியே, ஆனால் என்கிட்ட ஒரு 4 வார்த்தை கூட பேசுறதில்ல, அவங்ககிட்ட என்ன பல்லு காட்டி பேசிகிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம டேக்கில் ஒரே காண்டு அத்தனையும் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கட்டும் என்றைக்கு இருந்தாலும் நீ கேட்டு தான் பண்ணணும், வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம பிள்ளை வந்து ரொம்ப நேரம் அங்கே நிற்க முடியல, கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறது மானு போயிருமே அன்னிட்டு மறுபடியும் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடுச்சு. அண்ட் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ட்டு பெட்டில் புரண்டு யோசிச்சுட்ருக்கேன். அண்ட் அப்படியே ஜிமினுக்கும் ஃபோனை பண்ணி, ஜிமின்னா இந்த மாதிரி தான்டா அவன் ஜிம்மு கோச்சிட்டா என் புருஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. இருக்கும் ஏன் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஜிமினும் நம்ம டைமே கான்வர்சேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜிமின்னா எப்படியாச்சும் அவனை கரெக்ட் பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இன்னும் 2 நாள் உனக்கு பர்த்டே வருதுல்ல, அதுக்கு எதனா வாங்கி போய் கொடு, கேட்டால் எனக்கு பர்த்டே அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியாவை கொடுக்க. ஆமாம் எனக்கு இன்னும் 2 days பர்த்டே வருதுல்ல, பாரு நானே மறந்துட்டு ஜிமினை தேங்க்யூ ஸோ மச் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோன்லேயே கொஞ்சிட்டு வைக்க. அண்ட் இப்போது 2 days நெக்ஸ்ட் டே அப்படின்ட்டு நம்ம டே வந்து நம்ம ஜேகே கிட்ட பேச ட்ரை பண்ணியிருப்பாரு. சேம் ஆன்சர் தான், 1 word பதில் தான். அண்ட் இன்றைக்கி பார்த்தா நம்ம டேக்கு பர்த்டே. இப்போது கையில் ஒரு ஸ்வீட் பாக்ஸோடு நம்ம டே தான் வராரு. அண்ட் இப்போது நம்ம ஜேகே வரும்போதே நம்ம டே வந்து அப்படியே இப்போது எப்போவும் வந்து ஹாய் அப்படின்ட்டு மட்டும் சொல்கிற நம்ம டே இப்போது ஜேகே முன்னாடி போயிட்டு நிற்க. ஜேகே அப்படியே திரும்பி பார்க்குறாரு என்ன அப்படிங்கிற மாதிரி. இப்போது நம்ம டே அப்படியே கையில் இருக்க ஸ்வீட் பாக்ஸில் நீட்டா, என்ன இது, இதுவா ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எதுக்கு? எனக்கு பர்த்டே. ஓ ஹாப்பி பர்த்டே, தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஆளுக்கெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே ஒரே குஷி. அண்ட் அப்படியே ஒரு க்ரீட்டிங் கார்டு, அதில் ஒரு ரோஸ் இருக்குது, அதையும் நீட்டா. இது எதுக்கு? அது எதுக்கு அப்படின்னாக்கா நான் எப்படி சொல்லுவேன், நீங்கள் இங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 month ஆகிடுச்சுல்ல. ஃபர்ஸ்ட் டே நான் உங்களை பார்த்ததுமே எனக்கு ஒரே ஃபீல் ஆகிடுச்சு.
அண்ட் அன்னையிலேருந்து நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போது அந்த க்ரீட்டிங் கார்டு நம்ம நீட்டிகிட்ருக்காரு நம்மட்டே அந்த கையில் பிடிச்சி நீட்டிகிட்ருக்காரு வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. பட் நம்ம ஜேகே அதால் எதுவும் வாங்கலை, அப்படியே நின்றுட்டுருக்காரு ஸ்டாச்சு மாதிரி. வாங்கல அப்படின்னு நம்ம டேக்கு தெரிஞ்சதுமேட்டி என்ன பண்ணிட்டாரு, வாலண்டியராக நம்ம செக்கியோடைய கையை பிடிச்சி அந்த க்ரீட்டிங் கார்டு அந்த ரோஸும் கையில் வச்சுட்டு, ஓகே ஐ லவ் யூ ஸோ மச், நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், ஓகேவா, நோன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, ஏன்னா எனக்கு ஹார்ட் ரொம்ப உடஞ்சி போயிடும், ஓகே, அண்ட் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, என் ஃப்ரெண்ட் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கான், பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம டே என்ன பண்ணிட்டாரு, படன்னு லைக் ஒப்பிக்க வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு லைக் மனப்பாடமெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம் புள்ள, அது எல்லாமே வந்து ஒப்பிச்சுட்டு அப்படியே டக்குன்னு ஜம்ப் பண்ணி நம்ம ஜெக்கியோடைய சீக்ஸில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு பிள்ளை வந்து அப்படியே நம்ம செக்கியோடைய சீக்ஸில் ஜம்ப் பண்ணி ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் அப்படியே நம்ம சிம்மன் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு, கடன் ஓடி போயிடுச்சு. அண்ட் இப்போது நடந்த இது அண்ட் இவ்வளோ நேரம் நடந்தது எல்லாத்தையுமே நம்ம ஜெக்கியாவால் 1 செகண்டில் வந்து எதையுமே யோசிக்கிறதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்கும். என்ன பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஜெக்கி யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. அதுக்குள்ளே நம்ம டே ப்ரப்போஸ் பண்ணி சீக்கில் கிஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஓடியும் போயிட்டார் அங்கேருந்து. நம்ம ஜெக்கி கிட்ட பதில் என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லலை, லைக் நீங்கள் என்கிட்ட நோன்னு சொல்லக்கூடாது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடி இருந்திருப்பார்ல. அண்ட் இதோட இந்த பார்ட்டை நான் இங்கே முடிக்கிறேன்டா. அண்ட் பார்ட் 2 வந்து நாளைக்கு இல்லை டே ஆஃப்டர் டுமாரோ கண்டிப்பாக வீடியோ வந்துடும், ஓகேவா. ஏன்னா இனிமேல் வீடியோ வந்து ரெகுலராக போடணும் அப்படின்ட்டு தான் நான் ஆசைப்பட்டுட்ருக்கேன். அண்ட் மாஃபியா ரிவேஞ்ச் அண்ட் ரிவேஞ்ச் ஆன் மை லவ் அப்படிங்கிற அந்த 2 ஸ்டோரியுமே நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக இது வந்து முடிச்சுட்டு நான் அடுத்து நான் அது போட்டுடுறேன், ஓகேவா. ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் நம்ம வீடியோ போடல அப்படின்றது வியூஸ் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு நம்ம சேனலில். ஸோ இந்த 1 ஷாட் 2 ஷாட்லாம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதை போட்டுடுறேன், ஓகேவா. அண்ட் இந்த ஸ்டோரி பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நோ ஹேட் அண்ட் ஹட் கமெண்ட்ஸ், இது ஜஸ்ட் ஸ்டோரியை மட்டும் பாருங்கள், ஓகேவா. வாய் ரொம்ப கொளறி இருக்கும் இந்த ஸ்டோரியில், ஓகே. ஐம் ரியலி சாரிடா, ஓகேவா. பாய், டேக் கேர். இன்றைக்கி நம்ம டேக்குக்கு வந்து ஒரு 2 ஷாட் தானே பார்க்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு இது மாதிரி ஸ்டோரி பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நோ ஹேட் அண்ட் ஹட் கமெண்ட்ஸ், இது ஜஸ்ட் ஸ்டோரியை மட்டும் பாருங்கள். அண்ட் நோ மோர் தென் தட், ஓகே.